அதாவது இந்த மாதம் 5/7/2024 அன்னைக்கு நடந்த ஒரு சம்பவம். என்னென்னா அமாவாசை. அன்னைக்கு காலையிலேயே அமாவாசை இருந்துச்சு. அது இல்லாமல் இந்த அமாவாசை கொஞ்சம் பவரான அமாவாசை. ஏன்னா நான் கோயம்புத்தூர் அமாவாசை காலையில் பூஜை முடிச்சுட்டு ஃப்ளைட் மூலிமா நான் இங்கே வந்து என்னோடய அலுவலகத்துக்கு நீங்கள் வரும்போதே அப்போவே ஒரு சில விஷயங்கள் எனக்கு சரியாக படலை. அப்போ கூட நான் நண்பர்கள்கிட்ட கலந்து பேசிகிட்டு இருந்தேன். இங்கே ஏதோ சரியில்லாமல் இருக்குது, ஏதோ நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி நாங்கள் எங்களுக்குள்ளே நான் பேசிகிட்டு இருந்தோம். எப்பவும் போல் அமாவாசை பூஜையை நான் முடிச்சுட்டு நான் வரும்போது கிட்டத்தட்ட ஒரு 8:30 இருக்கும்னு நினைக்கிறேன். வந்தோன்னே பார்த்தா இந்த மாதிரி நியூஸ், இது மாதிரி ஆம்ஸ்ட்ராங் ஒருத்தர், அதாவது நம்ம பகுஜன் சமாஜ் கட்சியில் மாநில தலைவர், அவரை வந்து வெட்டி படுகொலை செஞ்சுட்டாங்க. நான் உடல் வந்து நல்லடக்கம் எங்கே செய்யப்பட்டதுன்னா அவரோட ஊரில், சொந்த ஊரில், அந்த திருவள்ளூர் மாவட்டத்தில் நல்லடக்கம் செய்யப்பட்டதாக தகவல் சொன்னாங்க. அவரோட ஆத்மாங்கிறது இங்கே அவரோட வீட்டை சுற்றி தான் இங்கே இருக்கும். அமாவாசை சார்ந்து இந்த இறப்புகள் நடக்கிறதுங்கிறது பல விஷயத்துக்கு அமானுஷங்கள் அதுக்குள்ளே நிறைய புரிஞ்சு கிடைக்குது. ஒரு ஆத்மா இறக்குது, ஒருத்தர் இறந்துடுறாரு, அதுவும் துர்மரணம் அடைஞ்சிட்டாரு அப்படின்னாக்கா அந்த ஆத்மாவோட நிலை என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தாக்கா, அமாவாசைங்கிறது என்னன்னா ஒரு கொஞ்சம் உக்கிரமான நாள். அப்போ அந்த நாளில் ஒரு துர்மரணம் நடக்குதுன்னா அந்த ஆத்மாவோட நிலை என்னவா இருக்கும்? அந்த ஆத்மாவோட நிலைங்கிறது அந்த ஆத்மாவும் உக்கிரமாக தான் இருக்கும் கண்டிப்பாக. இப்போ நான் சொன்ன மாதிரி அவரோட ஆத்மா சாந்தி அடையணும்னா நீங்கள் தேவிப்பட்டினம் போய் அவருக்கு உண்டான நியமிச்சிடுங்கள். மற்ற விஷயத்தை நீங்கள் தேவிப்பட்டினத்தில் போய் செய்யுங்க. அந்த நீங்கள் சமாதி அந்த இதுக்கு கட்டுவாங்க இல்லையா, கட்டிட்டு அதன் மேலே வந்து என்னென்னா ஒரு புத்தர் சிலையை வைங்க. ஆன்மீக நாடு அனைத்து அன்பர்களுக்கும் வராயணி ஆசி பலிதமாகட்டும். இப்போது பெரும்பாலானவர்கள் நம்மகிட்ட இப்போது தினம் ஃபோன் பண்ணி இப்போ அந்த ஒரு வாரமாக ஒரு பிரச்சனைக்காக என்கிட்ட கூப்பிட்டு, அதாவது இப்போது நீங்கள் தமிழ்நாட்டில் நடந்த ஒரு துயரமான ஒரு சம்பவத்தை கூட்டிகிட்டு காட்டி நம்மகிட்ட தினம் கேள்வி கேட்டுருந்தாங்க. இல்லை அதை பற்றி பேசுங்க, அதுக்கான விளக்கத்தை கொடுங்க, இல்லை அது என்ன, எதனால் இப்படி நடக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. சரி, அது சார்ந்து தான் இப்போ நம்ம ஒரு விளக்கத்தை நம்ம கொடுக்கலாம் அப்படின்ட்டு. இப்போ பொதுவாக துர்மரணம் எதனால் ஏற்படுது, துர்மரணம் நடக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத இப்போ பொதுவாக நம்ம பார்ப்போம். துர்மரணங்கிறது ஒரு குடும்பத்தில் நடக்குது அப்படின்னாக்கா என்ன காரணமாக இருக்கும்? இப்போ நம்ம இந்த பொதுவாகவே இந்த பிறவிங்கிறதே பார்த்திங்கனாக்கா ஊழ்வினை பயன்தான். நம்ம கர்மன்னு சொல்லுவாங்க. ஊழ்வினை பயன்தான் நம்மளோட இந்த பிறவியை. அந்த ஊழ்வினையோட அதனால் இருக்கிற நம்ம செஞ்ச நல்லதும் கெட்டதும், பாவம் நல்லது, நன்மை தீமை இத்தனை இருக்கு இல்லையா, இதோட பலனை வந்து நம்ம இந்த பிறவியில் நம்ம அனுபவிக்கும் போது அது சார்ந்து வர ஒரு சில விஷயங்கள், இந்த கண்டங்கள், இந்த மாதிரி துர்மரணங்கள், ஆபத்துகள், இதெல்லாம் வந்து நம்மளோட வாழ்க்கையில் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கும். இப்போ துர்மரணம் வந்து எப்படி உடனே நடந்துருமா, இல்லை துர்மரணம் வந்து அதுக்கான வாய்ப்பே இல்லையா, அதை நம்ம தெரிஞ்சுக்க முடியாதா அப்படிங்கிற. இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னாக்கா துர்மரணம் ஒரு வீட்டில் நடக்க போகுது, இல்லை ஒரு ஏரியாவில் ஒரு விஷயம் நடக்க போகுது அப்படின்னாக்கா நமக்கு அதை சார்ந்து ஒரு சில சிம்டம்ஸு கண்டிப்பாக நமக்கு தெரிய வரும். நம்ம அவங்க இருக்க வீட்லேயோ இல்லை அந்த ஏரியாலேயோ ஒரு சில விஷயங்கள் கண்டிப்பாக நமக்கு இங்கே எப்படி ஒரு நிகழ்வு நடக்க போகுதுங்கிறத அங்கே காட்டி கொடுத்துரும். அதை சார்ந்து நம்ம நிறைய வீடியோ நம்ம போட்டிருக்கோம், அது கூட நம்ம போட்டிருக்கோம். அதை பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும். பொதுவாக என்ன, இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஜாதகத்தில் இதை கணிக்க முடியுமா அப்படின்னாக்கா, ஜாதகத்தில் இப்போ கணிப்பாங்க. நான் ஜாதகம் பார்க்குற என்னோடய வேலை கிடையாது. இப்போ ஜாதகரை ஒரு சிலர் வந்து என்ன சொல்லுவாங்க, இது கண்டம் இருக்குது, இப்போ இந்த நேரத்தில் கொஞ்சம் அமைதியாக இருங்க, இல்லை வண்டி வாகனத்தில் போகிறத தவிருங்க, இல்லை மற்ற ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து ஜாதகக்காரங்க எடுத்து வைப்பாங்க. ஏன்னா எதுக்குன்னா, இப்போ உடனே நம்ம ஒருத்தங்க வெட்டுப்பட்டோ இல்லை ஆக்சிடெண்ட் ஆகியோ இல்லை வேறு ஏதாவது தூக்கு மாட்டி இறக்குறது, இந்த மாதிரியெல்லாம் வந்து நம்ம ஜாதகக்காரங்க நம்ம அதெல்லாம் வந்து சொல்ல மாட்டாங்க. ஒரு கண்டம் இருக்குது, அதுலேருந்து தப்பிக்கிறதுக்கு என்ன பண்ணோம், நம்ம அப்போ இருக்கிற ஆக்டிவிட்டீஸை அதே ரொம்ப பாதுகாப்பாக நம்ம செய்யணும். இல்லைன்னா நம்ம கொஞ்சம் அமைதியாக நம்மளோட வாழ்க்கையை வழிநடத்தணும், அந்த குறிப்பிட்ட காலங்களை கிடக்கிறதுக்கு நம்ம பண்ணணும் அப்படிங்கிறது தான் அவங்களோட ஒரு சில விஷயமா சொல்லியிருப்பாங்க, எடுத்து முன் வைப்பாங்க. அதை நம்ம பின்பற்றினாவே நமக்கு தெரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம அதை சார்ந்து என்ன பண்ணுவோம், நம்ம ஒரு கோயிலுக்கு போகிறது, இல்லைன்னா ஒரு ஆன்மீக ஸ்தலங்களுக்கு போகிறதோ, இல்லை சித்திர வழிபாடுகளோ, ஜீவ சமாதிகளுக்கும் மற்ற விஷயங்களை நம்ம நோக்கி போக ஆரம்பிப்போம். ஒரு தேவையில்லாத ஒரு சில விஷயத்தில் நம்ம தலையிடுறதோ இல்லை அதை சார்ந்து நம்ம போகிறதோ நம்ம தவிர்த்துக்குவோம்.
இதனால என்ன ஆகும்? இந்த ஒரு சில வர இருந்த ஒரு சில விளைவுகள நம்ம தவிர்த்துட்டு, நம்ம அந்த காலத்த கடந்துடலாம். அந்த காலம் கடந்துட்டாவே நமக்கான அந்த கண்டங்கிறது இல்லாம போயிரும். இங்க துர்மரணங்கிறது ஒரு வீட்ல நடக்கிறதுக்கு முன்னாடி, அங்க அவங்க சார்ந்த அவங்க வீட்டிலயோ, அவங்க வீட்லயே ஒரு சில விஷயங்கள் காட்ட ஆரம்பிக்கும். இப்போ ஒண்ணும் இல்ல, நம்ம வீட்ட விட்டு வெளிய கிளம்பும்போதே, நம்மளோட காலு இடற ஆரம்பிக்கும். இல்லைன்னா நம்ம வச்ச பொருள் வச்ச இடத்துல இல்லாம போயிருக்கும். இல்லை நம்ம கேட்ட தொறக்கும்போது கூட நம்ம கையில ஏதாவது அடிபடும். இது சார்ந்து ஒவ்வொருத்தரும் அவங்க அவங்க இருக்கிற இடம் சார்ந்து ஒரு சில பிரச்சனை இன்னைக்கு பிரச்சனை நடக்க போகுது அப்படின்னாக்க கண்டிப்பா ஏதாவது ஒரு ரூபத்துல நம்ம குலதெய்வமோ, இல்ல நம்ம இஷ்ட தெய்வமோ யாரோ ஒருத்தர் வந்து ஏதாவது ஒரு ரூபத்துல நமக்கு இன்டிமேஷன் கண்டிப்பா குடுத்திருப்பாங்க, குடுப்பாங்க. இது இயல்பாவே நடக்கும். நம்ம குலதெய்வம் கட்டுப்பட்டிருந்தா மட்டும்தான் நமக்கு ஒரு சில விஷயங்கள் தெரியாம இருக்கும். ஒரு சிலருக்கு அந்த ஒரு சில விஷயங்கள் நடக்க போகுதுன்னா, அவங்க குடும்பத்துல யாராவது ஒருத்தங்க, இல்ல பெரியவங்களுக்கோ, அவங்க வீட்ல இருக்கவங்களுக்கோ, அந்த சம்மந்தப்பட்டவங்களுக்கோ கண்டிப்பா துர்மரணம் சம்மந்தப்பட்டத காட்டிக் குடுத்துரும். ஏன்னா, அந்த இப்போ ஒண்ணும் இல்ல, பக்கத்துல அங்க இருந்து நாய் ஊள விட்டுக்கிட்டே இருக்கும். இல்ல மாடு சம்மந்தமே இல்லாம அந்த இடத்துல வந்து வெறிக்கி வெறிக்கி பார்த்துட்டு இருக்கும். இல்லைன்னா அந்த மாடே ஒரு சில விஷயத்த காட்டிக் குடுத்துரும். நாயும், மாடும் சரி, எப்படின்னா இல்ல அன்னைக்கு மொத நாள் நைட்டு நம்ம தூங்கும்போதே ஒரு சில கனவுகளே நம்ம காட்டிக் குடுக்கும். அப்ப அத வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கணும், சரி பண்றதுக்கோ, இல்ல நம்ம அது சார்ந்த ஆன்மீக ரீதியாவோ நம்ம அதுக்குண்டான முயற்சி எடுத்திருந்தாவே, இந்த துர்மரணத்த நம்ம தவிர்க்கலாம். நான் இத சார்ந்து நம்ம நெறைய விஷயங்கள் பேசலாம். துர்மரணம் ஏன் ஏற்படுது? துர்மரணத்தால வர விளைவுகள் என்ன? அத எப்படி தடுக்கலாம்? அப்படிங்கிறத நம்ம பேசலாம். இப்ப நம்ம இத கொண்டு வந்து வேற ஒரு விஷயத்துல நம்ம கனெக்ட் பண்றோம். அது என்னன்னா, ஏன் என்ன ஏற்பட்டது? இப்ப அதனால இனி அடுத்தது என்ன பண்ணலாம்? அதோட அந்த ஆத்மாவோட நிலை என்னங்கிறது தான் நம்ம இனி பேசப் போறோம். இப்போ நம்ம ஒரு விஷயத்த கனெக்ட் பண்ணி நம்ம பேசுவோம் அப்படிங்கிற மாரி நான் சொல்லியிருந்தேன். ஆ என்ன விஷயம் அப்படின்னாக்கா, நம்ம 5ஆம் தேதி, அதாவது இந்த மாசம் 5/7/2024 அன்னைக்கு நடந்த ஒரு சம்பவம். என்னன்னா அமாவாசை. அன்னைக்கு காலையிலேயே அமாவாசை இருந்துச்சு. அது இல்லாம இந்த அமாவாசை கொஞ்சம் பவரான அமாவாசை. ஆ இப்போ அன்னைக்கு இந்த தமிழ்நாடே கொஞ்சம் கொந்தளிக்கிற அளவுக்கு கொஞ்சம் ஒரு சில சம்பவங்கள் இங்க நடந்தது. அதெல்லாம் அது அந்த முதல்ல அந்த அ இந்த பாதிக்கப்பட்ட அந்த குடும்பம், அதாவது ஆம்ஸ்ட்ராங் பெரம்பூர்ல வந்து ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் வந்து அவர் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். அவரோட குடும்பத்துக்கு நம்ம முதல்ல நம்மளோட ஆழ்ந்த இரங்கலை நம்ம தெரிவிச்சுக்குவோம். இப்போ நம்ம விஷயத்துக்குள்ள வருவோம். நான் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா, நான் கோயம்புத்தூர்ல அமாவாசை காலையில பூஜை முடிச்சுட்டு ஃப்ளைட் மூலியமா நான் இங்க வந்து மதியத்துக்கு மேல சாயந்தரம் ஆயிருச்சு. நான் வந்து இறங்கும்போது 4 மணி இருக்கும். நான் வந்து இறங்கிட்டு, இங்க இறங்கி என்னோட அலுவலகத்துக்கு நீங்க வரும்போதே அப்பவே ஒரு சில விஷயங்கள் எனக்கு சரியா படல. அப்ப கூட நான் நண்பர்கள்ட்ட கலந்து பேசிட்டு இருந்தேன். ஏதோ இங்க ஏதோ சரியில்லாம இருக்கு. ஏதோ நடக்க போகுது அப்படிங்கிற மாரி நாங்க எங்களுக்குள்ள நான் பேசிட்டு இருந்தோம். அப்புறம் நான் வந்துட்டு எப்பவும் போல அமாவாசை பூஜைய முடிச்சுட்டு நான் வரும்போது கிட்டத்தட்ட ஒரு 8 மணி இருக்கும்னு நினைக்கிறேன். 8, 8:30 இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த டயத்துல தான் அப்புறம் வந்தோனே பார்த்தா, இந்த மாரி நியூஸ் இது மாரி ஆம்ஸ்ட்ராங் ங்கிற ஒருத்தர், அதாவது நம்ம பகுஜன் சமாஜ் கட்சியில இந்த மாநில தலைவர், அவர வந்து வெட்டி படுகொலை செஞ்சுட்டாங்க அப்படிங்கிற மாரி. இப்போ முன்ன பின்ன நமக்கு அவர அறிமுகம் இருக்கா அப்படின்னு கேட்டாக்கா, நமக்கு அறிமுகமெல்லாம் அவர் கிடையாது. அந்த சம்பவத்துக்கு அப்புறம் தான் அவர பத்தி நமக்கு தெரிஞ்சுக்கிறக்கு ஒரு வாய்ப்பு அமைஞ்சது. நம்ம அவர பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம். அன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்கா, அமாவாசை அன்னைக்கு வந்து இந்த மாரி 7 மணியில 7:30 மணிக்குள்ள இந்த மாதிரியான ஒரு படுபாதக செயல் நடந்துச்சு அப்படிங்கிற மாரி ஒரு தகவல் வந்தது. அந்த அதாவது பெரம்பூர்ல வந்து அவரோட அந்த புதுசா அவர் கட்டிக்கிட்டு இருக்க வீட்டுக்கிட்ட, வீட்டு வாசல்லயே அந்த அந்த பகுதியிலேயே ஒரு வெட்டி படுகொலை செய்யப்பட்டார் அப்படிங்கிற ஒரு துக்ககரமான நிகழ்வு நடந்திருக்கு. அந்த செய்தி வந்தது. இப்போ பொதுவா பார்த்தீங்கன்னா, மாந்திரீகத்திலும் சரி, ஆன்மீகத்திலும் சரி, இந்த நம்ம உக்கிர பூஜை செய்கிறது, நம்ம காளி, நம்ம உக்கிர பூஜை செய்கிறது, முனீஸ்வரன் இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, அமாவாசை அன்னைக்கு குருதி பூஜை செய்வாங்க. ஒரு சில அந்த உக்கிர பூஜைகள்லாம் செய்வாங்க. என்னன்னா, அன்னைக்கு தெய்வங்கள் கொஞ்சம் உக்கிரமா இருக்கும். அந்த ஒரு சில விஷயங்கள் உக்கிர பூஜை செய்கிறதுக்கு அமாவாசைங்கிறது சிறப்பு. அப்புறம் அது சார்ந்த இன்னும் ஒரு நிறைய விஷயங்கள் பேசலாம். இப்போ அது பேசுறதுக்கான ஸ்தலம் இல்லாதனால, நான் ஒரு சில விஷயத்த மேம்பாக்க நான் சொல்லிட்டு போறேன். ஒரு சிலர் வந்து அமாவாசை அன்னைக்கு இறந்துருவாங்க.
இல்லை இல்லை ஆக்சிடென்ட்லேயோ மற்ற விஷயத்துலையோ அந்த இறக்குற ஆன்மாவோட நிலை என்னவா இருக்கும் அப்படிங்கிறது பலருக்கு இன்னைக்கு புரியாத ஒரு புதிர். இப்போது அமாவாசை அன்னைக்கு இறக்குற அந்த ஒரு ஆன்மாங்கிறது அது எந்த வயசில் இறக்குது, அது எப்படி இறக்குறதுங்கிறத பொறுத்து ஒரு ஒரு சில விஷயங்கள் மாறுபடும். இப்போ ரொம்ப வயசானவங்க ஒரு அமாவாசை அன்னைக்கு நம்ம இறக்குறாங்க அப்படின்னாக்கா அது சார்ந்து ஒரு சில விஷயங்கள் நடக்கும். இல்லை ஆக்சிடெண்ட்டில் இறந்து போகிறாங்க, ஆக்சிடெண்ட்டில் இல்லைன்னா அது மாதிரி தூக்கு மாட்டிட்டோ இல்லை தன்னைத்தானே வருத்திக்கிட்டோ தன் உயிரை மாய்த்து கொள்கிறவங்க இருக்காங்களே, இந்த மாதிரியான இறப்பு அமாவாசையில் நடக்கும்போது அது சார்ந்து ஒரு சில நிகழ்வுகள் நடக்கும். இந்த அமாவாசை சார்ந்த இந்த இறப்புகள் நடக்கிறதுங்கிறது பல விஷயத்துக்கு அமானுஷ்யங்கள் அதுக்குள்ளே நிறைய புரிஞ்சு கிடைக்குது. அதுக்குள்ளே நான் இன்னும் விரிவாக நான் வரேன். இப்போ அமாவாசையில் அன்னைக்கு பிறந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு மாதிரியான பலனும் சரி, ஒரு சில விஷயங்களும் சரி ரீதியாக சொல்லுவாங்க. இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னா அமாவாசை அன்னைக்கு இறந்தவர்களுக்கு இன்றைக்கி யாருமே எந்த ஒரு விஷயத்தையும் பதிவு பண்ணது கிடையாது. இப்போ நம்ம பதிவு பண்ணுறோம். இப்போ அமாவாசை அன்னைக்கு ஒரு 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 ஆத்மா இறக்குது, ஒருத்தர் இறந்துடுறாரு, அதுவும் துர்மரணம் அடைஞ்சிட்டாரு அப்படின்னாக்கா அந்த ஆத்மாவோட நிலை என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தாக்கா, அமாவாசைங்கிறது என்னென்னா ஒரு கொஞ்சம் உக்கிரமான நாள், சரியா? இப்போ அந்த நாளில் ஒரு துர்மரணம் நடக்குதுன்னா அந்த ஆத்மாவோட நிலை என்னவாக இருக்கும்? அந்த ஆத்மாவோட நிலைங்கிறது அந்த ஆத்மாவும் உக்கிரமாக தான் இருக்கும். கண்டிப்பாக அந்த இறந்த ஆத்மா வந்து கண்டிப்பாக உக்கிரமாக தான் இருக்கும். கண்டிப்பாக பழிவாங்கும் குணம் கண்டிப்பாக அதுக்கு இருக்கும். ரொம்ப உக்கிரமாக தான் இருக்கும். அமாவாசை அன்னைக்கு இறக்குற ஒரு ஆத்மாவுக்கு வந்து, அதுவும் துர்மரணம் அடைஞ்ச ஆத்மாவுக்கு வந்து, இல்லை பழிவாங்கப்பட்ட ஆத்மாவுக்கு வந்து கண்டிப்பாக உக்கிரமாக தான் இருக்கும். அதுவும் உக்கிரமாக இருந்து அந்த ஆத்மா சாந்தி அடையுமான்னு கேட்டாக்கா சாந்தி அடையாது. அதுக்குன்னு குறிப்பிட்ட காலங்கள் இருக்குது. அதுக்குண்டான வழிமுறைக்கு அந்த முறையில் தான். இப்போ அமாவாசை அன்னைக்கு இறந்த ஆத்மாவுக்கு வந்து அடைப்பு இருக்குமா இருக்காதுன்னு பார்த்தீங்கன்னா, அது அடைப்பு கண்டிப்பாக இருக்கும். அது ஒரு குறிப்பிட்ட காலங்கள் வீட்டுக்கோ இல்லை அந்த அவங்க ரொம்ப எங்கே வந்து போகணும்னு நினச்சாங்களோ அந்த இடத்துக்கு கண்டிப்பாக வந்து போவாங்க. கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா அமாவாசை அன்று இறந்த, அதாவது இந்த அமாவாசையில் இறந்த அந்த ஆத்மாவுக்கு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உக்ர குணம் இருக்கும். கண்டிப்பாக அது பழிவாங்கும் எண்ணமும் இருக்கும். அந்த ஆத்மா சாந்தி அடைஞ்சதான்னு கேட்டிங்கனாக்கா சாந்தி அடைகிறதுக்கு வாய்ப்பே இல்லை, சாந்தியும் அடையாது. இப்போ ஒரு சில விஷயத்தை நான் பதிவு பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயத்துக்கு நான் விளக்கத்தை நான் சொல்லிடுறேன். பொதுவாக பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஜாதி மதம் அந்த கோட்பாட்டுக்குள்ளே நான் வரமாட்டேன். எனக்கு ஜாதி மதம்னாவே அலர்ஜி. நான் அந்த ஜாதி மதத்துக்குள்ளே எனக்கு ஜாதினாவே வேண்டான்னு நான் சொல்கிறவன். அது மாதிரி மதங்கிற ஒரு விஷயத்துக்குள்ளேயும் நான் தலையிடுறதில்லை. எனக்கு எல்லாருமே பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருமே தொப்புள் கொடி உறவுன்னு தான் நினப்பேன். நீ உயர்ந்தவன் தாழ்ந்தவன் அந்த இதுக்குள்ளே கான்செப்டுக்குள்ளே நான் போகிறதும் கிடையாது. மதங்கிற ஒரு கோட்பாட்டுக்குள்ளேயும் நான் போகிறது கிடையாது. என்னோடய வழி வேறு. என்னால் எத்தனை பேருக்கு உதவ முடியுமோ இருக்கிற வரைக்கும் இந்த உலகத்தில் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு, அதாவது கெட்டது பண்ணலைன்னா இனி இருக்கிற காலங்களில் நல்லதை பண்ணிவிட்டு 4 பேருக்கு உதவியாக இருந்துட்டு போகணுங்கிறது தான் என்னோட எண்ணம். அதனால் நான் இவங்க சார்ந்து பேசுகிறேன் அவங்க சார்ந்து பேசுகிறேன்னா எந்த ஒரு இதையும் என்னையும் ஒரு அடைக்குறியில் உள்ளே கொண்டே என்னை சேர்க்க வேண்டாம். நான் இப்போ விஷயத்துக்கு நான் வரேன். இதை சார்ந்து ஒரு சிலர் நம்மளை அணுகுனதுனால கேட்டதுனால அதுக்கான யார் என்ன கேட்டாலும் நம்ம அதுக்குண்டான நான் பதிவை நான் கொடுத்துட்டு தானே இருக்கேன். இப்போ நம்ம அந்த கான்செப்டுக்குள்ளே வருவோம். இப்போது நம்ம ஒரு மாநில தலைவர் பகுஜன் சமாஜ் கட்சியோட மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் அவருங்க 5ஆம் தேதி, அதாவது அமாவாசை அன்று மாலை வந்து வெட்டி படுகொலை செய்யப்பட்டார் அப்படிங்கிற தகவல். இப்போ அவரை பொறுத்த வரைக்கும் என்ன, இப்போ நம்ம அறிந்த வரையில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்கா, பல பேர் படிக்க வச்சாங்க, பல பேருக்கு உதவியாக இருந்திருக்காங்க, பல பேருக்கு ஃபீஸ் கட்டினார், பல விஷயங்களுக்கு நல்லது பண்ணார் அப்படிங்கிற மாதிரி அவரை பற்றி மற்ற விஷயத்துக்குள்ளே நம்ம போகல. அதை ரவுடிசமோ இல்லை கெட்ட பஞ்சாயத்தோ இல்லை நல்லவரோ கெட்டவரோ அந்த விஷயத்துக்குள்ளே நம்ம ஜஸ்டிஃபை பண்ணுற அளவுக்கு நான் எந்த ஒரு இதுக்குள்ளே நான் போகல. பொதுவான தகவல் என்ன பொதுவாக வருது, அவர் நான் நிறைய பேர் ஏழைங்களுக்கு உதவி இருக்காரு, படிக்க வச்சுருக்காரு. என்னை பொறுத்த வரைக்கும் நான் கருத்து என்ன சொல்லுவேன்னா, ஒரு 4 பேர் நல்லா இருக்கணும்னு நினைக்கிற ஒருத்தன், அதாவது 4 பேருக்கு உதவணும்னு நினைக்கிறவன் கெடுதல் பண்ண மாட்டாங்கிறது தான் என்னோட எண்ணம். அதுக்கு மேலே நம்ம அதுக்குள்ளே நான் டெப்த்தை நான் போக விரும்பலை. இப்போ விஷயத்துக்கு வரும். அவங்க சார்ந்து அவங்களோட குடும்பத்தாருக்கு நம்ம தெரிவிக்கிற ஒரு விஷயம், அவரோட ஆத்மா இனி என்னவாகும், அவரோட ஆத்மாவை வந்து ஒரு அடுத்த நிலைக்கு கொண்டு போகிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு விடயத்தை நான் இப்போ பதிவு பண்ணுறேன். இப்போ அவரோட ஆத்மா அமாவாசை அன்னைக்கு இருந்திருக்கிறதுனால அவரோட ஆத்மா சாந்தி அடையுமானா சாந்தி அடையாது. இப்போ அவரோட உடல் வந்து நல்லடக்கம் எங்கே செய்யப்பட்டதுன்னா, அவரோட ஊரில், சொந்த ஊரில், இந்த திருவள்ளூர் மாவட்டத்தில் நல்லடக்கம் செய்யப்பட்டதாக
தகவல் சொன்னாங்க. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா, அவங்க அந்த இடத்துல நல்லடக்கம் செஞ்சிருந்தாலும், அவரோட ஆத்மாங்கிறது இங்கே அவரோட வீட்ட சுத்தி தான் இங்க இருக்கும். இப்போ அந்த அவரோட அ உடல வந்து நல்லடக்கம் செய்த இடத்துல, நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா, நீங்க அத கோயில கட்டுறீங்க, இல்ல மணிமண்டபம் கட்டுறீங்க, இல்ல மத்த எப்படி நீங்க இது பண்றீங்கங்கிறது அது உங்கள் சார்ந்தது. நான் அத என்ன பண்ணலாம், அடுத்த நிலைக்கு கொண்டு போறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு நான் ஒரு விஷயம் சொல்றேன். அவர் சார்ந்து பார்த்தீங்கன்னாக்கா, அந்த இடத்துல அவரோட அந்த அவரோட உடல் வந்து அங்க புதைக்கப்பட்ட இடத்துல நீங்க என்ன பண்றீங்கன்னாக்கா, ஒரு புத்தர் சிலை, அதாவது அங்க நீங்க சமாதி கட்டுறீங்களா, இல்ல என்ன மாரியானங்கிறத நீங்க தீர்மானிச்சுக்கங்க. அதற்கு மேல சரிங்களா, அவரோட எண்ணம் என்னங்கிறத நான் உங்களுக்கு நான் தெளிவுபடுத்துறேன். அவரோட மேல நீங்க அவருக்காக நீங்க இங்க சிலை வைக்கிறது, இல்ல மத்த இது பண்றது, நீங்க அது வெளியில நீங்க அந்த மத்த விஷயத்த நீங்க இது பாருங்க. அவரோட அந்த புதைக்கப்பட்ட இடத்துல, அந்த நீங்க சமாதி அந்த இதுக்கு கட்டுவாங்க இல்லையா? அத கட்டிட்டு அதன் மேல வந்து என்னன்னா, ஒரு புத்தர் சிலைய வைங்க. கண்டிப்பா. அது அவரோட ஆத்மா விரும்புற ஒரு விஷயம். புத்தர் சிலை வைங்க. இன்னும் ஒரு சில விஷயங்கள் அத சார்ந்து நம்ம கேட்டாக்க, நம்ம அத நம்ம விடயத்த நம்ம சொல்லலாம். புத்தர் சிலை அங்க வைத்து, அத ஒரு அத ஒரு கோவில் மாரி இப்ப நீங்க எல்லாருமே நெறைய பேர் வந்து அவர ஒரு மனசுக்குள்ள ஒரு ஒரு அவரு சாமி வேண்டாம். அவர் வேற ஒரு உலகத்த, வேற ஒரு மதம் சார்ந்து மக்களை இழுத்துட்டு போனாரு. அவரு வழிநடத்தி போனாரு. அதான் ஒரு விஷயம். அந்த மாரி அவரு விரும்புற ஒரு விஷயம் என்னன்னா, அவருக்கு அவரோட அந்த பூத உடல் புதைக்கப்பட்ட இடத்தில், அங்க நீங்க சமாதி கட்டினாலும் சரி, மணிமண்டபம் கட்டினாலும் சரி, என்ன ஒரு விஷயம் செஞ்சாலும் சரி, அதற்கு மேல ஒரு புத்தர் சிலையை வைத்து வழிபாடு செய்யுங்க. அவரோட ஆத்மா நீங்க சாந்தி அடையணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னாக்கா, அந்த மத்த விஷயங்கள நீங்க கேட்டு தெரிஞ்சுக்குங்க. நேரா தேவிப்பட்டினம் போயி, அவங்க குடும்பத்தார்கள், நீங்க தேவிப்பட்டினத்தில போயி, அவருக்கு உண்டான ஈம சடங்குகளோ, மத்த விஷயங்களோ, நீங்க அத முன்னெடுத்து நீங்க செய்யுங்க. இவர் சார்ந்து நீங்க ஒரு ட்ரஸ்ட் ஆரம்பிச்சு, இல்ல அவர் சார்ந்து அவரு அவரு என்ன அந்த ஒரு நல்ல காரியங்கள் செஞ்சாரோ, அந்த விடயங்கள இன்னும் உங்களால ஒரு மனைவி நீங்க அந்த குடும்பம் சார்ந்து இன்னும் பலருக்கு நீங்க உதவுங்க. நல்ல விஷயங்கள நீங்க செய்யுங்க. இப்ப நான் சொன்ன மாரி அவரோட ஆத்மா சாந்தி அடையணும்னா, நீங்க தேவிப்பட்டினம் போய் அவருக்கு உண்டான ஈமச்சடங்குகள், மத்த விஷயத்த நீங்க தேவிப்பட்டினத்தில போய் செய்யுங்க. அவர் இடத்துல வந்து நீங்க அந்த அங்கேருந்து நீங்க தீர்த்தம் அந்த கடல் நீர் கொண்டு வந்து, இங்க நீங்க திருவள்ளூர் மாவட்டத்தில அவரோட பூத உடல் புதைக்கப்பட்ட இடத்துல, நீங்க ஒரு சில விஷயங்கள நீங்க செஞ்சுட்டு, அந்த இடத்துல நீங்க மணிமண்டபம் கட்டினாலும் சரி, இல்ல அந்த இடத்துல நீங்க ஒரு சமாதி கட்டினாலும் சரி, அதற்கு மேல வந்து ஒரு புத்தர் சிலைய வச்சு, நீங்க மத்த விஷயங்கள கையில எடுங்க. அவரோட ஆத்மா கண்டிப்பா சாந்தி அடையும். உங்க குடும்பத்துக்கும், உங்களுக்கும் ஒரு வழிகாட்டுதலா கண்டிப்பா இருக்கும். நன்றி.